අපට ඇත්තටම ඉතින් உண்மையிலேயே நாடு இனம் மதம் அனைத்து சமூக குழுக்களையும் காப்பாற்றுவதற்காக 17 வருடங்களுக்கு முன்னர் நாம் ஆற்றிய கடமை குறித்து இன்றும் கூட மனதில் ஒரு நிம்மதி ஏற்படுகிறது, ஒரு திருப்தி ஏற்படுகிறது. அது குறித்து நினைக்கும் போது ஒரு நேர்மையான பெருமிதம் பிறக்கிறது. வெற்றியை பெற்றுக்கொள்ள இறுதியாக 2 வருடங்களும் 9 மாதங்களும் நாம் தொடர்ச்சியாக யுத்தம் செய்தோம். அதற்காக கடற்படை மற்றும் இராணுவத்தில் மாத்திரம் 5200 உறுப்பினர்கள் தமது உயிர்களை தியாகம் செய்தனர். இவ்வளவு பெரிய எண்ணிக்கையில் இல்லாவிட்டாலும் கூட ஏனைய படைகளிலும் ஒரு குறிப்பிட்ட அளவிலானோர் உயிர் தியாகம் செய்துள்ளதாக நான் நினைக்கின்றேன். அந்த அனைத்து அர்ப்பணிப்புகளையும் செய்தவர்களை நாம் மரியாதையுடன் நினைவு கூற வேண்டும். இன்றைய நாளை போன்றதொரு நாளில் விசேடமாக அவர்களுக்கு அந்த மரியாதையையும் விசேட பக்தியையும் நாம் செலுத்த வேண்டும். அவர்களின் அன்புக்குரியவர்கள், அவர்களின் உறவினர்கள், குடும்பத்தினர் ஆகிய அனைவரும் அந்த அர்ப்பணிப்பிற்கு பங்களிப்பு வழங்கியுள்ளனர். அவர்கள் அனைவருக்கும் நாம் இந்த மரியாதையை செலுத்த வேண்டும். இதேவேளை சில தரப்பினர் மீண்டும் ஒரு நெருக்கடி உருவாக்குவதற்கு எடுக்கும் முயற்சிகள் குறித்தும் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பான்சேகா கருத்துக்களை வெளியிட்டார். அரசியல்வாதிகள் எப்போது மக்களை ஏமாற்றி மக்களுக்கு கண்மூடித்தனமான நம்பிக்கைகளை ஊட்டி தாங்கள்தான் இனத்தின் இரட்சகர்கள் என காட்டிக்கொள்கின்றார்கள். சில சந்தர்ப்பங்களில் எமது மக்கள் ஏமாற்றப்பட்ட சந்தர்ப்பங்களும் இருந்தன. அந்த விமல் வீரவங்ச உள்ளிட்ட மேலும் சில நபர்கள் அவருடன் அரசியல் களத்தில் ஒன்றாக இருந்த பெரும்பாலானோர் அந்த மனநிலையில் இருக்கும் மனிதர்களே. ஆனால் நாம் யுத்தம் செய்யும் போது, இராணுவத்தினர் தியாகங்களை செய்யும் போதும், இராணுவ குடும்பத்தினர் சில துரதிருஷ்டவசமான சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் போதும் அவர்கள் அந்த நேரங்களில் வந்து கவலைப்படவும் இல்லை. இராணுவத்தினருக்காக இரத்த தானம் செய்யவும் இல்லை. இராணுவத்தினருக்கு ஒரு தண்ணீர் போத்தலையேனும் வழங்கவும் இல்லை. இராணுவத்தினரின் அர்ப்பணிப்பால் பாதிக்கப்பட்ட உறவினர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு அறிராத்தல் பானை அல்லது இரத்த சுத்திகரிப்பு உபகரணம் ஒன்றை வழங்கும் அளவிற்கு கூட அவர்களிடம் ஆர்வம் இருக்கவில்லை. முழுமையாகவே சந்தர்ப்பவாதிகள். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் இந்த இராணுவத்தினரின் வெற்றியின் ஊடாக தங்களுக்கு ஏதேனும் பலனை பெற்றுக்கொள்ள முடியுமா என்று பார்க்க முயற்சிக்கின்றார்கள். அவர்களுக்கு தலைமைத்துவம் வழங்கிய அரசியல்வாதிகள் கடந்த காலம் முழுவதும் இராணுவத்தினருக்கு நியாயத்தை வழங்க முற்படவில்லை. மாறாக அதன் மீது நின்று தங்களின் வயிற்றை வளர்க்கவே பார்த்தார்கள். இதுவும் அதே போன்றதொரு சந்தர்ப்பமாகும். இது போன்ற செயற்பாடுகள் எதிர்காலத்திலும் அதிகரிக்கலாம். மக்களுக்கு நாம் கௌரவமாக கூறிக்கொள்வது என்னவெனில், இந்த மனிதர்கள் மீண்டும் இனவாதத்தை தூண்ட முயற்சிக்கின்றார்கள். மீண்டும் அவற்றுக்கு ஏமாற வேண்டாம். அவற்றுக்கு ஏமாந்தால் மீண்டும் மக்களே பாதிக்கப்படுவார்கள். அந்த பாதிப்பு தாய் நாட்டிற்கு ஏற்படும். எனவே இந்த மனிதர்கள் மக்களை ஏமாற்றி தங்களின் அரசியலை வலுப்படுத்திக் கொள்ளவே முயற்சிக்கின்றார்கள் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாட்டின் பாதுகாப்பு குறித்து உண்மையிலேயே நமக்கு ஒரு பெருமிதம் இருக்குமானால் மக்கள் இவற்றை நிராகரிக்க வேண்டும். රටේ ගෞරවය ගැන අපට කිසි අභිමානයක් තියෙනවා නම්